ஜுவல்லரி மார்ட், சென்னை, மதுரை மற்றும் புதுச்சேரி. இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆனவன் அதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு தமிழ் பேச வந்திருக்கார். அண்மையில் அவர் சிங்கப்பூரில் போய் 2 நாள் பேசினார். அவ்வளவு பெரிய வரவேற்புன்னு அங்கே என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க. இப்போ இலங்கைக்கு போகிறாரு, உலகமெல்லாம் போகிறாரு. நீ உலகத்துக்கே போனாலும் உலகத்தே வியக்கக்கூடிய பாண்டே இன்னைக்கு உங்கள் பேச்சை கேட்க போகிறாரு. எல்லாருடைய கைத்தட்டலோடும் என் அருமை தம்பியை வரவேற்கிறேன். இன்னொரு கொசுறு செய்தியும் சொல்லிடுறேன், அண்ணன் கோச்சிக்க மாட்டார். இவருடைய பேச்சை கேட்டால் நைட்டில் யூடியூப்பில் சீமான் என்கிட்ட சொல்லுவார், அருமையாக பேசுகிறான் என் ஆன்மீகம் பாரு. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. கோட்டு விட்டேன். கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் பம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள். அரசியோடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான். நக்கீரன், நப்பூதன், நன்னாகன், நப்பசலை, ஒக்கூர், மாசாத்தி, சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ, அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர், தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர், காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எத்தனை பேர் எத்தனை பேர், எல்லாம் தமிழ் வடிவம். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. சித்திரை மாசத்துல பௌர்ணமி சிறப்பு, வைகாசி மாசத்துல விசாகம் சிறப்பு, மாசி மாசத்துல மகம் சிறப்பு. இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளுக்கு சிறப்பு. ஆனால் ஒரு மாதத்துக்கே சிறப்பு என்று சொன்னால் அது இந்த மார்கழி மாதம் மட்டும்தான், இல்லையா? அப்படி மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்திற்கே சிறப்பு சேர்ப்பது 2 திருத்தலம் தான். ஒன்று மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடிய திருப்பெருந்துறை, இன்னொன்று கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் எனும் வேத கோனூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர், இல்லையா? இப்படிப்பட்ட சிறப்பான திருத்தலத்தில் நடக்கிற இந்த இனிய நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய சாணக்கியா குருவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பொதுவாகவே விமர்சனங்கள் வரும். நான் ஒரு விமர்சனத்தை குறிப்பிட்டுத்தான் சொல்லுகிறேன். அந்த விமர்சனம் வருகிற போது நான் வரலாற்றின் ஏடுகளை படித்து பார்த்தேன், என் மனம் பூரித்து போனது. ஸ்ரீரங்கத்து கோயிலின் வாளில் திருப்பானாழ்வார் என்று ஒருவர் பாடினார். அவருடைய பாடலை கேட்டு அவர் என்ன இனவென்று தெரியாது, அவர் யார் என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. ஆனால் அவருடைய பாட்டும் அவருடைய திறமையும் அவருடைய பக்தியும் வியக்கத்தக்கது என்று சொல்லி தன்னுடைய தோளில் வைத்து தூக்கி சென்றார்களே. அப்படிப்பட்ட வைணவர்கள் வாழக்கூடிய இந்த திருத்தலத்தில் பேசுவதை மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நான் வியக்கக்கூடிய மனிதர் மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஏன்னா அவருக்கு பல முறை சாயம் பூச நினைத்தும் யாராலும் பூச முடியவில்லை. அதற்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எது நடுவு நிலைமை என்று கேட்டபோது நடுவில் நிற்பதல்ல நடுவு நிலைமை, நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நடுவு நிலைமை என்று சொன்னது என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டாளின் அன்பு பிள்ளை மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும், அம்மாவின் அன்பு பிள்ளை மரியாதைக்குரிய ஐயா மணிகண்டன் அவர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், இங்கு குழுமி இருக்கிற மரியாதைக்குரிய பெருமக்களுக்கும், அம்மாவின் அன்பு பிள்ளை, அம்மான்னா ஆண்டாள் நாச்சியார சொல்றாரு. இப்ப அம்மாவையும் மறந்துட்டாங்க, சின்னம்மாவையும் மறந்துட்டாங்கப்பா. இல்ல நான் சொல்றது நம்மளை பெத்த அம்மா சின்னம்மாவா, 7:30 கூட்டிட வேண்டாம்ப்பா. இங்கு குழுமி இருக்கிற சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். மேடையில நம்முடைய நடுவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய மலர்ந்த முகத்தை பார்க்கிற போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. பொதுவா அதிகாலையில தான் தாமரை மலரும், இல்லையா? வாப்பா. ஆனா கதிரவனை பார்த்து மலராத இந்த தாமரை, கதிரவனை பார்த்து மலராத இந்த தாமரை அந்தி கருக்களில் அழகாக கனிந்திருக்கிறது. ஏன்னு யோசிச்சு பார்க்கிறேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் என்றாலே தாமரை கனியாகத்தானே இருக்கும். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப அப்படிப்பட்ட நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? ஆன்மீகத்தில் மின்னி மிளர்வது ஆண்களா பெண்களா அப்படின்னு. சார் 2 மார்க் கொஸ்டின் மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா ஒன்னே ஒன்று நமக்கு தெரிஞ்சா போதும், மின்னி மிளர்வதுனா என்ன அப்படின்னு தெரியணும், இல்லையா? வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை பார்க்குறோம், மின்னி மிளர்தல் அப்படிங்கிறோம். என்ன காரணம்? அது தொட முடியாத உயரத்தில் இருக்கு, யாராலும் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது, பார்க்க வியப்பா இருக்கு. நட்சத்திரம் மின்னி மிளர்கிறது.
அப்ப நட்சத்திரம் மின்னி மிளர்கிறதா? அதனாலதான் சினிமாவில் ஒருத்தர் சூப்பரா நடிச்சார்னா அவருக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுக்கிறோம். ஒரு துறையில் பிற யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து பிறரால் தொட முடியாத உயரத்தை தொட்டு மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடியவர்கள் மின்னி மிளர்கிறார்கள். ரைட்டா? அப்ப ஆன்மீகத்தில் யாரும் செய்ய முடியாத சாதனைகளை யார் செய்திருக்கிறார்களோ, யாரும் தொட முடியாத உயரத்தை யார் தொட்டிருக்கிறார்களோ, நம்ம எல்லாம் யார் வியப்பில் ஆழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் ஆன்மீகத்தின் சூப்பர் ஸ்டார். அவர்களுடைய பணிதான் மின்னி மிளர்கிறது. சரியா? அப்ப அதற்கு சான்றை சொன்னால் தீர்ப்பு எழுதிடலாமா? நான் சான்றை சொல்லுகிறேன். இறையடியார் வந்தபோது மாங்கனியை படைத்த காரைக்கால் அம்மையாருடைய பணி போற்றுதலுக்குரியது சார், நாங்க கும்பிடுறோம். ஆனால் இறையடியார் வந்தபோது தன்னுடைய பிள்ளையையே அறுத்து பிள்ளைக்கனி படைத்த சிறு தொண்டருடைய தொண்டுதான் வியப்புக்குரியது இல்லையா? சிறு தொண்டருடைய தொண்டு பெரியது. அப்ப சிறு தொண்டருடைய தொண்டு வியப்புக்குரியதாக இருக்கிறது. அவர்தானே உண்மையான ஆன்மீக சூப்பர் ஸ்டார் இல்லையா? நீங்கள் எல்லாம் சொல்வீர்கள், கமலவதி தாயார் தனக்கு பிறக்க போகிற குழந்தை கட்டப்போகிற கோயில்களுக்காக தன்னுடைய உயிரை துறந்த கமலவதி தாயாருடைய செயல் போற்றுதலுக்குரியது, வணக்கத்துக்குரியது, வழிபாட்டுக்குரியது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுடைய சிவகங்கையில் காளையார் கோயிலில் நீங்கள் சரணடையவில்லை என்றால் காளையார் கோயில் கோபுரத்தை நொறுக்குவோம் என்று சொன்னபோது கலை கோயிலை காப்பதற்காக தங்கள் உயிரை துச்சம் என கருதி தங்கள் உயிரை கொடுக்க முன்வந்த மருது சகோதரர்களுடைய செயல் வியப்புக்குரியது. மதுரையில நான்மாட கூடல் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு 4 கோபுரம் இருக்கிறது. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி அது 3 கோபுரம் தான் இருந்தது. வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமா இருந்தது. காரணம் கேட்டபோது அந்த கோபுர பணியை தொடங்கியவர் 8 நாளில் இறந்து போவார் என்று எல்லோரும் அஞ்சினார்கள். ஒரே ஒரு இறையடியார் முன் வந்தார். முதல் செங்கலை எடுத்து வைத்தார். எடுத்து வைத்தவருடைய உயிர் பிரிய போகிறது என்று எல்லோரும் வருந்தினார்கள். 8 நாட்கள் கழிந்தது. 9ஆம் நாள் திருப்பணி தொடங்கி மொட்டை கோபுரம் முழு கோபுரமானது இல்லையா? அன்னை மீனாட்சியினுடைய ஆன்மீக திருப்பணிக்காக தன்னுடைய உயிரையே துச்சம் என கருதி முன்வந்து செயலாற்றிய நாகப்ப செட்டியாருடைய திருப்பணி வியப்புக்குரியது என்று நான் சொல்கிறேன் இல்லையா? அதற்கு அடுத்து பார்க்கிறோம், இந்த திருத்தலத்திற்கு அருகில் இருக்கிறது தென்காசி திருத்தலம். அங்கே காசிக்கு நிகராக ஒரு கோயிலை கட்டிடுறான். கட்டிட்டு அந்த அரசன் வெளியில வந்து அப்படியே பார்க்கறான். இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை கட்டிட்டமே மகிழ்ச்சி. ஆனா சடக்குன்னு அவனுக்கு ஒரு வருத்தம் வருது. என்ன? இவ்வளவு அழகான ஒரு கோயிலை கட்டிட்டோம், வருங்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா யாரு சரி பண்ணுவா, ஒரு பழுது வந்தா யாரு சரி பண்ணுவாங்க யோசிக்கிறான். வேகமா ஓடி வந்து ராஜகோபுரத்தினுடைய வாசல்ல ஒரு கல்வெட்டை வைக்கிறான். சேலார் வயல் சூழ் தென்காசி ஆலயத்தில் வாராது ஓர் இடர்வரின் ஈந்து புறந்து ஒளிப்பார் தம்மை பாரோர் அணிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே அப்படிங்கிறான். என்ன தெரியுமா பொருள்? இந்த கோயில் செவத்திலிருந்து ஒரு கல்லு கீழே விழுந்துச்சுன்னா அந்த கல்லை எடுத்து அது இருந்த இடத்துல ஒருத்தன் வைப்பான் பாத்தியா, அவன் காலில் அன்றைக்கு நான் இன்னைக்கே காலில் விழுகிறேன்டான்னு எழுதினான். என்றைக்கோ பிறந்து என்றைக்கோ திருப்பணி செய்ய போகிற ஒருவருடைய காலில் அன்றைக்கே விழுந்த பராக்கிரம பாண்டியனுடைய செயல் வியப்புக்குரியது இல்லையா? திருக்கலர் திருத்தலத்திற்கு திருத்தேர் செய்ய விரும்புகிறார் திருக்கலர் ஆண்டவர். தேர் செஞ்சிடறாங்க, தேர் நகரல. என்ன காரணம்னு கேட்டபோது தேர் நகரணும்னா உயிர் பலி கொடுக்கணுங்கிறாங்க. உடனே திருக்கலர் ஆண்டவர் முன்னாடி வந்து தேர் ஓடுவதற்கு ஆண்டவன் உயிர் பலி கேட்பானே, ஆனால் இந்த தேர் செய்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய உயிரையே இறைவன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறி தன்னுடைய உயிரை துறந்த திருக்கலர் ஆண்டவருடைய திருப்பணி வியப்புக்குரியது அப்படின்னு சொல்றேன். இப்போது சொல்லுங்கள், யார் உண்மையான ஆன்மீக சூப்பர் ஸ்டார் இல்லையா? அடுத்து சொன்னாங்க பெண்களுடைய பக்தி சிறப்புக்குரியது, பெண்களுடைய பக்தி வியப்புக்குரியது. யாரு சொன்னா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு வர்றவங்க என்ன டிசைன்ல சேலை கட்டியிருக்காங்க, என்ன பார்டர் வச்ச சேலை கட்டியிருக்காங்க, என்ன டிசைன்ல நெக்லஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு ஒருபடி மேல போய் சாமி என்ன கலர்ல சேலை கட்டியிருக்கு, சாமி சேலையில என்ன பார்டர் இருக்கு, இது புது டிசைனா இருக்கு, இது என்ன புது இதான் அவங்க பக்தியா? இன்னும் சில பெண்கள் உள்ள போய் யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. நம்ம கூட சரி ரொம்ப நல்ல மனசு போல சாமி பேருக்கே அர்ச்சனை பண்றாங்க. என்ன வேண்டாங்க? எய்த்த வீட்டுக்காரி வீடு வாங்கிட்டா நான் வாங்கணும், அவன் கார் வாங்கிட்டா நான் வாங்கணும், 3 கலர்ல எனக்கு இப்படி எல்லாம் வேண்டது இல்லையா? ஆனா ஆண்களுடைய பக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? எங்கேயும் போக வேண்டாம். இந்த ஊரில் பிறந்தவர், ஆழ்வார்களில் எல்லாம் பெரிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார். சாமியை பார்க்க போறாரு, பெருமாளை பார்த்துடுறாரு. அழகா இருக்காரு பெருமாள். அவர் பார்க்குறாரு, இவ்வளோ அழகா இருக்காரு பெருமாள், இவருக்கு கண்ணு பட்டுச்சுன்னா என்ன பண்றது? யோசிச்சுட்டு எழுதுறாரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணானின் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோமோடு பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர் முக்கு முழங்குமோ பாஞ்சசன்யமும் பல்லாண்டுன்னு பாடுறாரு. பெருமாளை மட்டும் வாழ்த்துல பெருமாள் நல்லா இருக்கணுமா, அவர் மார்பில் இருக்க லெக்குமி நல்லா இருக்கணுமா, கையில் இருக்க சங்கு நல்லா இருக்கணுமா,
அப்ப நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டுறீங்க, ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, கடவுளே நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க. அடுத்து பாரதியை பத்தி சொன்னாங்க. சாமிகிட்ட போறான், எப்படி பேசுறான் சாமிகிட்ட? அன்பை பாருங்க. சொல்லடி சிவசக்திங்கிறான். பக்கத்து வீட்டு பொண்ணா அம்மன்கிட்ட பேசுறான், சொல்லடி சிவசக்தி, சொல்லுப்பா என்ன வேணும்? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ. சுயநலமா பாரதி வல்லமை கேட்கிறான்னு நினைக்கிறோம். அடுத்த வரிய போடுறான், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன் உற வாழ்வதற்கே அப்படிங்கிறா. எனக்கு அறிவையும் அதை செயல்படுத்துற வல்லமை எனக்காக கேட்கல, இந்த உலகத்தில் இருக்கிற மானிட சமூகத்துக்கெல்லாம் பயனுள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன் உற வாழ்வதற்கே அப்படின்னு பாடினா. அப்ப பெண்களுடைய பக்தி என்பது அவரவர் குடும்பம் சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆண்களுடைய பக்தி எப்படிப்பட்டது அல்ல. கடவுள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், வர்றவன் போறவெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நீ பாருங்க, இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தேன், உண்மையா நடந்த ஒரு சம்பவம். கோயில் வாசல்ல வந்து நின்னேன். நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வருகிறேன். வந்து அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தேன், தெரியாத ஊர்ல. வேக வேகமா ஒருத்தர் வந்தாரு, என் கையை பிடிச்சி விறுவிறுன்னு உள்ள கூட்டிட்டு போனாரு. யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பாரு, இவர் தான் வந்து ரங்கமன்னார், இது வந்து ஆண்டாள், இங்க வந்து உற்சவ ஆண்டாள் தான் இருக்காங்க. உற்சவர் வந்து இங்க போயிருக்கிறாங்க. என்னன்னா எனக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. விறுவிறுன்னு கையை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வர்றாரு. அங்கே போய் அந்த ஆண்டாலையும் பார்த்தா தான்ப்பா சிறப்பு அப்படின்னு இந்த ஆண்டாளை கும்பிட்டு இருந்தேன். அடுத்து இதையே எவ்வளவு நேரம் கும்பிடுவேன், பின்னாடி தான் ஆண்டாளை கண்டெடுத்த இடம் இருக்குவா. இங்கே பாருங்க, என்ன யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனாலும் கூட கடைசியா சொன்னாரு, நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நாங்க தானப்பா உங்களுக்கு காட்டணும். இந்த பக்தி தான் அன்பு உறவுகளே ஆண்களை ஆன்மீகத்தில் மின்னி மிளற வைக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்ப எங்க அண்ணன் இருக்கிறாரு, அவர் ஒரு பத்திரிகை துறையில உயர்ந்திருக்கிறாரு. இப்ப அவரே ஒருத்தரை பார்த்து வியந்து பத்திரிகை துறையில போட்டுட்டாருன்னா அவர் அந்த துறையில உயர்ந்தவரா இருக்கணும்ல. ஏன்னா ஒரு திறமையாளன் இன்னொரு திறமையாளனை கொண்டாட மாட்டான். என்ன காரணம்? ஏன்னா அவனுடைய திறமை வியப்பா இருக்காது. ஏன்னா நானும் திறமையாளன் அவனும் திறமையாளன், இதுல கொண்டாட என்னடா இருக்குன்னு கேட்பான். அப்ப ஒரு திறமையாளன் சக திறமையாளனை கொண்டாடுகிறான் என்றால் அவன் வியக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும் இல்லையா? பாரதி எவ்வளவு பெரிய கவிஞன் இல்லையா? மகா கவிஞன், வசன கவிதை என்கிறதை தமிழ் இலக்கியத்துக்கு கொடுத்தவன். அவன் பாடுறான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் யாங்கனுமே கண்டதில்லைங்கிறான். ஏன்? நான் அறிவாளிடா, என்னை விட ஆகச்சிறந்த அறிவாளி உங்க 3 பேரும். மாட்டு வண்டிகளே போகாத குக்கிராமங்களில் பாட்டு வண்டியை ஓட்டிய கண்ணதாசன் பாடுறான். யாரை பார்த்து? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்து. சக போட்டியாளன், மன்னர் மணிமுடியில் வீட்டிருந்த செந்தமிழை தென்னர் பொருளாக்கி தீங்க விதை தந்த மகன் கண்மூடி தூங்குகிறான், கனவு நிலை காணுகிறான். என்ன காரணம்? நானும் நல்ல கவிஞன் தான், என்னை விட பட்டுக்கோட்டை உயர்ந்த கவிஞன் தான். அப்ப ஆன்மீகத்தில் யார் ஆகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் போற்றி சொன்னால் அவர்கள் உயர்ந்தவர்கள் தானே. பட்டினத்தார் பாடுறாரு, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், நாளாரில் கண்ணிடந்தப்ப வல்லே நல்லேன். 3 பேரும் ஆணடியார்கள். 63 நாயன்மார்களே இவர் சொன்ன 3 பேரும் ஆணடியார்கள். எப்பா நாம் பெரிய அடியார் தான், ஆனா இவர்கள் அளவுக்கு என்னால் தொண்டு செய்ய முடியாது அப்படின்ட்டார். அடுத்து வர்றாரு யாரு? இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுகிறோம். சமயங்களுடைய இரும்பு மனிதர் ஆதிசங்கரர் இல்லையா? எத்தனை முறை தன்னுடைய கால்களால் இந்த இந்திய மண்ணை அளந்திருப்பார். அவரே நாம் பார்த்து வியக்கிறோம். அவர் ஒருத்தரை பார்த்து வியக்கிறார். யார் தெரியுமா? அன்னை பால் கொடுத்தால் ஞானப்பால், அந்த திருஞான சம்பந்தரை பார்த்து வியக்கிறார். அந்த திருஞான சம்பந்தருக்கு அன்னையே ஞானப்பால் கொடுத்ததால் அவர் உலகம் போற்றுகிற கவியாக மாறிவிட்டார். ஆனால் அடியேனுக்கு அந்த வாய்ப்பு வாய்க்கவில்லையே என்று சொன்னார். அப்படி அவர் உயர்த்தி சொன்னதையெல்லாம் இந்த உலகம் விட்டுவிட்டு திராவிட சிசு என்று சொன்னதை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது வருத்தம் அளிக்கிறது இல்லையா? அப்படி கொண்டாடுகிற போதுதான் அந்த திருஞான சம்பந்தரும் ஒரு ஆணடியார் இல்லையா? அப்ப இறையடியார்களே வியந்து போற்றுகிற அடியார்கள் ஆணடியார்கள். அப்ப 2 கருத்து சொல்லிட்டேன் எங்கள் அணிக்கு சிறப்பு சேர்ப்பதற்கு. கடைசியா ஒரு அடி என்ன தெரியுமா? இறைவன் யாரை பார்த்து வியக்கிறானோ அவர்கள் தான் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் ஆகச் சிறந்தவர்கள். இதை சொன்னா நிறைவு செஞ்சிடலாம்ல. இந்த உலகத்திலேயே எந்த வாசகமும் இணை செய்ய முடியாத ஒரே வாசகம் திருவாசகம். ஏன்னா திருவாசகத்துக்குருகார் ஒரு வாசகத்துக்கும் உருவாரும்பாங்க. ஏன்? மதம் மாற்றம் பண்ண வந்த ஜியு போப்பைய மனம் மாற்றம் பண்ணியது திருவாசகம் இல்லையா? அது ஜியு போப்பை உருக்கியது ஒன்றும் ஆச்சரியத்துக்கு இல்லை, ஏன்னா கடவுளையே உருக்கியது. சிவபெருமான் என்ன பண்ணாராம்? ஊழி காலத்தில் தனக்கு ஏற்படுகிற தனிமையை போக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய கையெழுத்தில் தானே திருவாசகத்தை படி எடுத்து வைத்துக் கொண்டாராம். அப்ப திருவாசகம் சைவ சமயத்தை சேர்ந்தவர்களை உருக்கியது, திருவாசகம் மாற்று மதத்தவர்களை உருக்கியது, திருவாசகம் மாற்று நாட்டை சேர்ந்தவர்களை உருக்கியது, திருவாசகம் உலகத்தோரை உருக்கியது, திருவாசகம் ஒருபடி மேலே போய் இறைவனையே உருக்கியது. எந்த அடியார் ஆன்மீகத்தின் உச்சத்தில் இருக்கிறாரோ
எந்த அடியார் இறை வழிபாட்டின் உச்சத்தில் இருக்கிறாரோ அவர் உள்ளத்திலிருந்து உதிர்க்கிற வார்த்தைகளுக்குத்தான் இறைவன் உருகி போவான். அப்படியானால் திருவாசகத்திற்கு இறைவன் உருகினான் என்று சொன்னால் ஆண்களுடைய வழிபாடுதான் ஆகச் சிறந்தது இல்லையா? நெருப்புல கட்டி தூக்கி போடுறாங்க, நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஒருத்தர் பாடுறாரு, என்ன பாடினாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை வைகையும் பொய்கையும் போன்றதே ஈசா உந்தன் இளையடி நீழலேன்னு பாடுறாரு. யாரு? அப்பர். அவர் ஒரு ஆண். அது மட்டுமா? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு பாடின பாரதி ஒரு ஆண். கடலில் கட்டி தூக்கி எறிந்த போது கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு சொன்ன அப்பர் ஒரு ஆண் இல்லையா? இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியான்னு கேட்ட போது நெருப்பின் மீது நின்ன போது கூட அன்னையின் மீது முழு நம்பிக்கையும் வச்சுட்டு அன்னையின் மீது அபிராமி அந்தாதியை பாடிய அபிராமிப்பட்டர் ஒரு ஆண் இல்லையா? அப்ப நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சிறப்பு இல்லை அப்படின்னு. அவங்களாம் சொன்னாங்க, நீங்க எங்க பெண்களையே தப்பா பேசுறீங்க, பெண்களையே குறைச்சு. சார், இங்க யாரும் பெண்களை குறைச்சு பேச வரல. ஆன்மீகம் என்பதில் ஆண் பெண் என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அவங்களும் வைரம்தான், நாங்களும் வைரம்தான். ஆண்களும் வைரங்கள் தான், பெண்களும் வைரங்கள் தான். சின்ன வித்தியாசம், அவங்க ஒத்தக்கல்லு மூக்குத்தி, நாங்க வைர மாலை. அவங்க ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அதுவும் இங்க ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆண்டாளை தூக்கி பிடிச்சிடலாம். ஏன்னா ஆண்டாள் சன்னதியில நின்று ஆண்கள்னு பேசுறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அதான் எங்க அண்ணன் சொன்னாரு, ஜாக்கி ஜான் பிறந்த ஊர்ல போய் கராத்தே எப்படி போடுறதுன்னு பேசுற மாதிரி. எவ்வளவு ஈஸி பாருங்க. ஆனா நாங்க அப்படி ஈஸியான ஆட்கள் இல்ல. ஆண்டாள் யாரு? இலக்குமியினுடைய அவதாரம் இல்லையா? அந்த இலக்குமி வந்து பிறக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த இடம் எது? பெரியாழ்வார் என்கிற ஆணடியாருடைய வீடு. இதுதாங்க ஆன்மீகம். அடுத்து ஈசன் வந்து பிறக்கணும்னு நினைக்கிறார். யார் வீட்டுல பிறக்கலாம்? பட்டினத்தார் என்கிற ஆணடியார் வீட்டில் பிறந்தார். அப்ப இறைவன் போற்றுவது, இறைவனே வழிபடுவது, இறைவனே வியப்பது ஆண்களின் வழிபாட்டை தான். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்கள் ஆன்மீகத்தில் மின்னி மிளர்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்களால் தான் ஆன்மீகமே மின்னி மிளர்கிறது. நன்றி, வணக்கம்.